ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனம். 1 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். ஆமென். ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப இது நாள் வரையிலும் ஆவியானவர் என்கிட்ட இல்லையா? ஆமென். ஒரு அபிஷேகம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆனா இருக்கிறார், இன்னமும் இருக்கிறார், இப்பொழுதும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கான ஒரு காலங்கள் நேரங்களை வேதம் குறிப்பிடுகிறது. லூக்கா 4:18-19 பாருங்க. லூக்கா 4:18-19 வசனங்களை படிப்போம். அதிகாரம் 18-19 வசனங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு 21. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமென். உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வசனம் இன்றைய தினம் நிறைவேறிட்டுங்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பிலேயே அபிஷேகத்தோடு பிறந்தவர், தேவ ஆவியினாலே பிறந்தவர். ஹல்லேலூயா. அப்ப தேவ ஆவியானவர் அவர்கிட்ட இல்லாம இல்லை. ஆமென். அதுக்குன்னு ஒரு காலங்கள் வந்தது. 30வது வயசுல அவர் பேசுறார், இந்த வசனம், இந்த வார்த்தை இன்னைக்கு நிறைவேறியது என்றபடியாய். ஹல்லேலூயா. எல்லா காரியமே அப்படிதான். நிறைய வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அதற்கான காலங்கள் நேரங்கள் உண்டு. ஆமென். அது ரேமாவாக செயல்படுகிற காலங்கள், ஒரு நேரங்கள் உண்டு. ஆமென். அப்ப இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த வார்த்தையானது நிறைவேறினது என்றபடியாய் அந்த ஏசாயாவில் சொல்லப்பட்டத, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறாருங்கிறத இன்னைக்கு எனக்கு நிறைவேறுதுங்கிறார். ஆமென். இன்னைக்கு நமக்கு நிறைவேறுகிறதாக இருக்கிறது. யார் யார் இதை விசுவாசிக்கிறார்களோ, யார் யார் இதை நம்புகிறார்களோ, யார் யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் தானே இந்த நாளிலே அது நிறைவேறுகிற வார்த்தையாக இருக்கிறது, வாக்கு தத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு முறை இதை படித்திருந்தாலும் தானே. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அந்த காரியத்தை, ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கு தத்தம் நமக்கு வருகிற போது, இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அபிஷேகத்தை, அந்த காரியத்தை அவர் ஆவியில உணர்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அது நிறைவேறுகிறது. ஆமென். நான் அதை உணர்கிறவனாக இருக்கணும். அதுதான் செயல்படுகிற காரியமாக இருக்கிறது. ஆமென். அப்ப எதுக்காக இந்த அபிஷேகத்தை கொடுத்தார் அப்படிங்கிற காரியத்தை அவர் சொல்றார். சிறைப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை ஆக்கும்படிக்காய். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நானே சிறைப்பட்டு இருக்கிறேனே. ஹல்லேலூயா. பலவிதமான பிரச்சனையினால நானே சிறைப்பட்டு இருக்கிறேனே, தேவன் என்ன அபிஷேகித்து இருக்கிறார்னா எப்படி காரியம்? நிச்சயமாக அது நம்மையும் விடுதலை ஆக்க வல்லது, மற்றவர்களையும் விடுதலை ஆக்க வல்லது. ஆமென். அந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியான ஆற்றலை, ஒரு பவரை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் தான் நம்மளை நடத்தும். தேவ ஆவியானவர் தான் சில காரியங்களை நம்ம கொண்டு நடத்த முடியும். நம்மளுடைய தனிப்பட்ட முயற்சினால முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கான ஒரு காலங்கள், அதற்கான நேரங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் நம்மளை வந்து சேருகிற போது, நாம் அறிக்கை இடுகிற போது, அது நிச்சயமாக நம்ம கட்டுகளையும் உடைக்கும். சிம்சோனுக்கு அபிஷேகம் இறங்குகிற போது அவனை எப்படிப்பட்ட கைத்தினால கட்டினாலும், எப்படிப்பட்ட காரியத்தை வச்சாலும் உடனே அதை எல்லாம் தெரித்து போகிறது. ஆமென். எப்ப அந்த வசனத்தை படிச்சீங்க? அபிஷேகம் இறங்குகிற போது.
அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் அதை விசுவாசிக்கிறவனா, அதை நம்புறவனா, ஆமென், அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறவனாக, நான் அதை உணர்கிறவனாக இருக்கிற போதுதான் நம்மள்டேந்து ஒரு வைப்ரேஷன் கிளம்பும். ஆமென். அது எல்லாவற்றையும் உடைக்கத்தக்கதானது. அல்லேலூயா. நமக்கு எதிரான காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம அது விடுதலையாக்க வல்லது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நான் அறிக்கை இடுகிறவனாக இருக்கணும். ஆமென். இன்னைக்கு நமக்கு தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. நான் இதை அறிக்கை இடுகிற போது எனக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் தானே உடைக்கப்படும். என்னுடைய சிறையிருப்பும் தானே உடைக்கப்படும். நான் மட்டுமல்ல, மற்றவர்களையும் மற்றவர்கள் கட்டுகளையும் நான் உடைக்க முடியும். ஆமென். அது எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், வறுமையா இருந்தாலும், போட்டி பொறாமையாக இருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் நமக்கு செய்கிறார். ஒருவேளை நம்ம எனக்கு ஆவியானவர் இருக்கிறாரா, எனக்குள்ள இருக்கிறாரா என்றபடியாக சந்தேகம் இருக்கலாம். 1 கொரிந்தியர் 12:3 படிப்போம். 1 கொரிந்தியர் 12:3. கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனாலும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னா, ஒரு தமிழில் அந்த மொழிபெயர்ப்பு ஒருவேளை ஆவியானவர் இருந்தாதான் சொல்ல முடியுமா, அது எப்படின்னு தெரியல. அந்த சொல்லக்கூடாதுங்கிற காரியத்தை ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கிற போது பார்த்தீங்கன்னா, நோ மேன் கேன் சே தட் ஜீசஸ் இஸ் தி லார்ட் பட் பை தி ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தனாலும் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று ஒருத்தனாலும் சொல்ல முடியாது. எவனால சொல்ல முடியும்னா, ஆவியானவர் இருக்கிறவன் மட்டும்தான் சொல்ல முடியும்னு வருது. அதோட அர்த்தம் அதுதான். ஆமென். இங்க சொல்லக்கூடாதுங்கிற காரியத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ள முடியாம இருக்கு தமிழில். ஆனா ஆங்கிலத்துல சரியா சொல்லப்படுது, that Jesus is the Lord but by the Holy Spirit. ஆமென். யாருக்கு ஆவியானவர் இருக்கிறவன் மட்டும்தான் இயேசுங்கிற வார்த்தையை உச்சரிக்கவே முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா அவனால அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அது அந்த தேவன் கொடுத்த அந்த வார்த்தைக்கான வல்லமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு வானத்தில் உள்ளது, பூமி உள்ளது, பாதாளத்தில் உள்ளது அத்தனையும் மண்டியிடணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறபடினால சாதாரணமா ஒருத்தன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லவே முடியாது. ஆமென். அதுதான் வேதம் சொல்ல. அப்ப இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு சொல்ல இயேசுவை நான் கூப்பிடுகிறவனாக, தோத்தரிக்கிறவனாக, துதிக்கிறவனாக இருக்கிற போது ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியா, அதுல ஒன்றும் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆமென். அப்போஸ்தலர் நடபடி 16:25-26 படிப்போம். பவுலும் சீலாவை குறித்ததான காரியங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கடன்று போயிற்று. ஆமென். இதுதான் சிம்சோனுக்கிட்ட நடக்கிற காரியமும் இதுதான். அல்லேலூயா. இதைதான் புரிஞ்சுக்கணும். பவுலுக்கிட்ட அபிஷேகம் இல்லாமையா இருக்கு. பவுலை கூட்டிட்டு வர்ற போதோ, அவனை ஜெயிலில் வைக்கிற போதோ, அவனை சங்கிலினால கட்ட இருக்கிற போதோ அவன் அபிஷேகம் இல்லாமையா இருந்தான். ஆவியானவர் பவுலோட இல்லாமையா இருந்தாரு. ஆவியானவர் இருந்தாரு, அபிஷேகத்தோட தான் இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு காலகட்டம் அவன் கர்த்தரை துதிக்கிற போது, தோத்தரிக்கிற போது அந்த வல்லமை இறங்குது. எப்படி சிம்சோனோட கட்டுகள் எல்லாம் உடைந்ததோ அதுபடி இங்க பவுலோட கட்டு மட்டுமல்ல, அங்க சிறைச்சாலையில இருக்கிற மற்றவர்கள் கட்டும் தானே உடைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிலைக்கு தான் நம்ம போகணும். ஆமென். இது ஒரு ஸ்டாண்டு. ஆமென். இது ஒரு இடம். அந்த இடத்தை நான் போய் தொட்டா மட்டும்தான் அந்த அபிஷேகம் அங்க வேலை செய்யும். உங்களுக்கு இப்ப அபிஷேகம் இருக்கு, ஆவியானவர் இருக்கிறார்.
ஆனாலும் சில காரியத்துல சில இடத்த போய் நீ அடையணும் தொடணும்னா அதுக்கு நீ சில காரியத்தை தேவனுக்குள்ள உன்னை ஒப்பு கொடுத்து அதை செய்கிற போது மட்டும்தான் உன் கட்டும் உடையும், மற்றவங்க கட்டும் உடையும். ஆமென். நம்ம எவ்வளவு வியாதியில இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், வேதனையில இருக்கலாம், பலவிதமான பாடுகள்ல இருக்கலாம். ஆண்டவர் நம்மோட தான் இருக்கிறார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ஒரு இடத்த நான் தொட வேண்டி இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பல நேரங்கள்ல அதை ரீச் ஆவறதே இல்லை. ஆமென். ஏன் என் பிரச்சனை தீரலைன்னா நான் அதுல ரீச் ஆகல. ஆமென். நான் அதை ரீச் ஆகிறதுக்கு ஒரு காரியம் தேவை. அந்த அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம், குறைஞ்சது 40 நாளுக்கிட்ட அவங்க ஒரு இடத்துல கூடி தினமும் ஜெபிக்கிறாங்க, ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க. என்ன, ஒரே ஒரு வசனத்தை அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன, நீங்க போய் காத்திருங்க, தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவார்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நம்பி அவங்க அந்த காரியத்தை செய்கிற போது 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை. ஹல்லேலூயா. சொன்னதை தேவன் செய்வார். ஆமென். ஆனா நம்ம அந்த இடத்தை பிடிக்கணும். ஹல்லேலூயா. அந்த இடத்தை ரீச் ஆகணும். ஆமென். அதுக்கு என்ன விலைக்கரையம் கொடுத்தாவது அதை செஞ்சுதான் ஆகணும். உன் கட்டு உடையணுமா? ஆமென். மற்றவங்களோட கட்டு உடையணுமா? அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. மோசே 40 நாள் உபவாசம் இருந்தார். 3 முறை 40 நாள் உபவாசம், 1 நாள் 2 நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். ஆமென். இன்னைக்கு நான் தேவனை தொடுபடிக்காய், தேவனுடைய காரியத்துல தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காய், ஆமென், ஒரு விடுதலையின் அபிஷேகம். ஆமென். ஒரு கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம். ஆமென். அதுக்கு நான் எந்த அளவுக்கு கரையம் செலுத்துகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பவும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனா அது ஃப்ளோ ஆகணும். ஹல்லேலூயா. நிரம்பி வழியணும். எனக்குள்ள இருக்கிறதா மட்டும் போதாது, அது நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. அதற்கு நான் என்ன செய்யணும்? ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்கிற போது தான் வேதம் பாருங்க, ஏசாயா 10:27 படிங்க. ஏசாயா 10:27. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். ஆமென். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும்னா அதை சில பேர் தப்பா சொல்றாங்க. ஆனா உண்மை அப்படி அல்ல. அபிஷேகம்தான் நம்ம மேல இருக்கிற நுகத்தை முறிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் அங்க முன்னாடியே சொல்லிடுச்சு, அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று. ஹல்லேலூயா. சாத்தான் வைத்திருக்கிற அது எப்படிப்பட்டதான சுமைன்னு தெரியல, அது எப்படிப்பட்டதானாக இருந்தாலும் தானே, நீ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற போது, தேவன் நினைக்கிற வண்ணமாக அவரை ரீச் ஆகிற போது, உன் கட்டுகள் எல்லாம், உன்னுடைய நுகம் எது நுகம்னு நினைக்கிறியோ, உன் வாழ்க்கையில வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், பணப்பிரச்சனை, பொருளாதாரமா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அது ஒரு நுகமாக இருந்து உன்னை அழுத்தி கொண்டே இருக்குதா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான காரியத்துல நீ விடுதலை ஆகணுமா? அதுக்கு ஒரே வழி, அபிஷேகம் தான் நுகத்தை முறிக்கும். ஆமென். நீ எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் நடக்காது கதை. ஹல்லேலூயா. நீ அங்க டாக்டருக்கு செலவு பண்றத உன் நேரத்தை செலவு பண்ணு, தேவனுடைய பாதத்துல செலவு பண்ணு. ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்வார் நமக்காக, சபைக்காக, குடும்பத்துக்காக. யார் திறப்பின் வாசலில் நிற்பது? ஆமென். யாராவது நின்னா ஒண்ணுமே. ஹல்லேலூயா. அந்த காரியம் நடக்கிற போது நம்மளுடைய கட்டுக்கவலை மட்டும் இல்லை, திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுது. ஆமென். நான் மற்றவர்களை கட்டுகளையும் உடைக்கும்படிக்காய் தேவன் என்னை பயன்படுத்துவார். ஆமென். என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே வசனம் ஆங்கிலத்தில் அதுதான் சொல்லுது, and the yoke shall be destroyed because of the anointing. Because of the anointing. அந்த சுமையானது, அந்த நுகமானது அபிஷேகத்தினால தான் முறியும். ஆமென். அப்ப இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு, வேதனை இருக்கு, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னா அந்த நுகத்தை முறிக்க நீ என்ன முயற்சி எடுத்த? ஹல்லேலூயா. என்ன காரியத்தை செஞ்ச? ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா
சும்மா ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறதுனால மட்டும் முடியாது. தேவன் ஒரு காரியத்தை அந்த இடத்துக்கு ரீச் ஆக நினைக்கிறார். அல்லேலூயா. அந்த மலை உச்சிக்கு போகிற போதுதான் நீ மறுரூபமாக்கப்பட முடியும். ஆமென். அதை நீ போய் எட்டணும். அல்லேலூயா. அதை எட்டுனாதான் நீ மறுரூபமாக்கப்படுவ. அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மலை மேல நீ ஏறிதான் ஆகணும். அல்லேலூயா. அது ஒரு ஜெப மலை, மேல ஏறிதான் ஆகணும். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் அதை ஏறுகிற போது மட்டும்தான் தேவன் எனக்கு ஆவியானவர் இன்னமும் இருக்கிறார், இப்போதும் இருக்கிறார். ஆனா ஒரு நுகத்தை முறிக்கத்தக்கதாய், ஆமென், எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கத்தக்கதாய், அல்லேலூயா, அந்த காரியத்துல அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை நான் பெற்றவனாக இருக்கிறேனா? மத்தேயு 10:12-13 படிப்போம். மத்தேயு 10:12-13. மத்தேயு 10:12-13 ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. ஆமென். இது வீட்டுக்கு மட்டுமல்ல. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் தான். ஆமென். நான் ஒரு வாக்கு தத்தத்தை நான் அறிக்கை இடுகிறேன்னா, அந்த வாக்கு தத்தம் எனக்குள்ள நான் வீடா இருக்கிறேன். என் வீட்டுக்குள்ள எனக்குள்ள அந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா அது பாத்திரனா இருந்தா மட்டும்தான் நிறைவேறும். அல்லேலூயா. இல்லைன்னா அது நிறைவேறாது. நான் வாக்கு தத்தத்தை இத்தனை தடவை சொல்றேனே, இவ்வளவு நாள் சொல்றேனே, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே, சொல்லிக்கிட்டே இரு. ஆனா வீடு பாத்திரமா இல்லையே, தகுதியா இல்லையே. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் தகுதியா இருக்கணுமே, அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாது. அந்த வாக்கு தத்தம் எனக்கு செயல்படும்படிக்காய், ஆமென், நான் அந்த சொல்ற வசனத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. அது நமக்கும் தான். நாமே தேவனுடைய வீடா இருக்கிறோம். ஏன்னா 1 கொரிந்தியர் 3:17 என்ன சொல்லுது பாருங்க. மூன்றாம் அதிகாரம் 17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். அப்ப நாம் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கோம், தேவனுடைய வீடாக இருக்கிறோம். நான் பரிசுத்தம் இல்லாம இருக்கிற போது நான் வாக்கு தத்தத்தை அறிக்கையிட்டா அது எனக்கு நடக்கவே நடக்காது. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. ஏன் நான் இந்த வாக்கு தத்தை அறிக்கை இட்டுக்கிட்டே இருக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில் நடக்கல? எனக்கு இந்த வாக்கு தத்தம் இந்த வருஷத்துல கிடைச்சதே, இந்த நாள்ல கிடைச்சதே, ஆனா ஏன் நடக்கல? நீ பாத்திரனா இல்ல. அல்லேலூயா. நீ பாத்திரனா இருந்தா மட்டும்தான் அந்த வாக்கு தத்தம் உனக்குள்ள நிறைவேறும். ஆமென். இதை நம்ம புரிஞ்சு இருக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி 19:11-12 படிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19 அதிகாரம் 11-12 பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஆமென். பவுலோட அபிஷேகம் அப்படிப்பட்டது. அல்லேலூயா. அவன் பெற்றுக்கொண்ட காரியம் அப்படிப்பட்டது. ஆமென். அவன் யார் மேல வச்சு கைகளை வச்சு ஜெபிச்சாலும் தானே அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாலும் தானே அங்க ஒரு அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஏன் இந்த புதிய ஏற்பாடு காலத்திலையும் இப்படி நடக்குங்கிறத நமக்கு காண்பிக்கும்படிக்காக தான் கர்த்தர் அங்க பவுலுக்கான காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு அந்த பவுலை போல ஒரு டெடிகேஷன் தேவை. ஆமென். பவுலை போல என்ன தேவனுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிற காரியம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அற்புதத்தை பார்க்கலாம், அதிசயத்தை பார்க்கலாம். ஆமென். நான் ஒரு நாள் சபைக்கு வர்றதே, ஒரு ஜெப கூட்டத்துக்கு வர்றதே ஒரு பெருசா நினைச்சேன்னா எனக்கு எப்படி அற்புதம் நடக்கும்? என்னை கொண்டு எப்படி அற்புதத்தை தேவன் செய்ய முடியும்? நான் அதே பெரிய காரியமா நினைக்கிறேன். ஆமென். ஆனா பவுல் அப்படி இல்லை. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தானே கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற காரியம் எதுவோ அது முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறவனாக, ஆமென்,
நான் இருக்கிற போது தேவ ஆவியானவர் என்னை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். தேவ ஆவியானவர் என்னை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்துல படிக்கிறோம், இது ஒரு கடைசி நாட்கள் என்றபடியாய். இந்த கடைசி நாட்கள்ல பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், யுத்தங்களை எல்லாம் கேள்விப்படுவீர்கள். இப்படிதான் வேதம் எழுதி இருக்குது. ஹல்லேலூயா. அது நிச்சயமா இந்த நாள், அது அந்த நாள். ஆமென். எல்லா இடத்துலயும் பஞ்சங்களை பார்க்கிறோம், யுத்தங்களை கேள்விப்படுகிறோம். ஆமென். கொள்ளை நோய்களை கேள்விப்படுகிறோம். ஆனா இது ஒரு பக்கம் இருக்க, அதே கடைசி நாள்ல இன்னொன்னு நடக்குங்கிறார். ஹல்லேலூயா. மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேங்கிறார். அது மட்டும் ஏன் நடக்கல? ஹல்லேலூயா. இதை நடக்கும்னு சொன்னவரு அதையும் நடக்காமையா இருக்கும்? நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கான காரியத்துல நான் தயாரா இல்லை. ஹல்லேலூயா. தேவன் என்னை பயன்படுத்தும்படிக்காய் நான் ஒப்பு கொடுக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க சொன்ன கடைசி நாட்கள் அறிகுறி எல்லாம் நடக்குது, ஆனா இந்த காரியங்கள் நடக்கலையே. ஆமென். யோவேல் 2:28-29 படிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் இது 8:29. 28-29 வசனங்கள். ஆமென். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். இப்ப கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய காரியங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தத்தை எல்லாம் கேள்விப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு இந்த காரியம் நடக்கணுமே, நிச்சயம் தேவன் பொய் சொல்ல மாட்டார். ஆமென். அந்த காரியத்தெல்லாம் சொன்னவர் அதே வேளையில இதையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு ஏற்றதான காரியங்கள் நான் தயாரா இல்லை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளும்படிக்காய் ஆமென் அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற போல, அந்த நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. அவர் அபிஷேகத்தோட தான் பிறந்தவர். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரோட தான் பிறந்தவர், ஆவியானவரால தான் பிறந்தவர். ஆனா அந்த 30வது வயசுல எடுத்து படிக்கிற போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்றபடியாய் அந்த நாள் இந்த நாள் என்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த நாள் இந்த நாள் நமக்கு எந்த நாள்? அந்த யோவேல்ல சொல்லப்பட்டபடியாக மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றபடியாய் இன்னுமாய் உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன்கிற அந்த நாள் இந்த நாள். ஆமென். இன்னைக்கு அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்றபடியாய். ஆமென். அந்த நாள் இந்த நாள். ஆமென். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆமென். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை எப்படி நான் கிட்ட சேரணும், அந்த மலை உச்சிக்கு நான் போகணும், நான் மறுரூபம் ஆகணும். ஹல்லேலூயா. தேவன் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும். இருக்கு, நமக்கு வேலைகள் இருக்கு, பல காரியங்கள் இருக்கு. ஆனாலும் தேவன் நம்மை கொண்டு ஏதோ செய்ய நினைக்கிறார். நம் ஒவ்வொருவரை கொண்டு ஏதோ செய்ய நினைக்கிறார். நாம் இருக்கிற பகுதியில செய்ய நினைக்கிறார். ஆமென். நான் இருக்கிற பகுதியில நான் ஒரு விடுதலை கொடுக்கிறவனாக இருக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியாக இருக்கணும். கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்றபடியா சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. அங்க எலியாவிட்ட சொல்ற போதெல்லாம் அங்க சொல்றார், அந்த தேவனுடைய மனுஷன் என்றபடியா. ஆமென். சுனேமியால் சொல்ற காரியம் என்ன? தேவனுடைய மனுஷன், தேவ ஆவியானவர் அவனோடு இருக்கிறாருங்கிறத நான் பார்க்கிறேங்கிறார். மற்றவங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் தயாரா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார் என்றபடியாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். அதற்கான தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரவானாக இருக்கிறேனா? நீ ஒரு வீட்டுக்கு போகிற போது, வீட்டுல வெளியில இருந்து இந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லுகிற போது தகுதியா இருந்தா போங்கிற. இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வீடாகிய நமக்கு முன்பாக இருந்து சொல்லுகிறார், என்னுடைய ஆவி உனக்குள்ள இருக்குன்னு. தகுதியா இருந்தா அது வரும். ஆமென். தகுதியா இருந்தா அது செயல்படும். ஹல்லேலூயா. அந்த தகுதிக்கு நான் என்ன பண்ணணும்? ஆமென். அதை இந்த நாள்ல கர்த்தரிடத்துல கேட்போம்.
எப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார் என்றபடியாய் அல்லேலூயா அதை பெற்றுக்கொள்வோம். இந்த ஒரு கடைசி நாட்கள்ல தேவன் ஒரு பெரிய ஒரு அசைவை உண்டு பண்ண காத்திருக்கிறார். அந்த அசைவுக்கு தேவன் ஜனங்களை தயார்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை தயார்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அதுக்கு இன்னைக்கு நம்ம தயாராகும். ஒவ்வொரு தேவனுடைய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது எவ்வளவோ இருக்கு. அல்லேலூயா. அதுல எந்த ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நோக்கி ஓடுவோம். ஆமென். அது சின்னதோ பெருசோ நமக்கு நம்ம நினைப்போம் அது சின்னதுன்னு நினைக்கலாம். ஆமென். அங்க அனனியா பவுலை ஆசீர்வதித்தது மட்டும்தான் அந்த இடத்துல வேதத்துல கொடுத்திருக்கு. ஆனா பவுலை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் சின்ன காரியமும் பெரிய காரியமும். அந்த காரியத்தை நம்ம செய்வோம். தேவன் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் அப்பா. இதோ இந்த கடைசி நாட்களிலே நடக்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த உமது பிள்ளைகள் அறிக்கையிடுகிற விசுவாசத்திலே அறிக்கையிடுகிற உமது பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் தானே ஆண்டவரே ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் என்ன காரியத்தை நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றத்தக்கதாய் தேவ பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.